முட்டை என்னையா இவ்வளவு சின்னதா இருக்கு? முட்டை நான் போடல, கோழி போட்டது. தின்ன. இவன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னையா ஆச்சு? சமயக்காரன் சைட் அடிக்க போயிருக்கான், வந்ததும் பண்ணி கொடுப்பான். வெயிட் பண்ண. வீணா பண்ணு. என்னையா டேபிள் இவ்வளவு அசிங்கமா இருக்கு? நீ என்ன டேபிள்ல திங்க வந்து அது எப்படி என்னையா? என்னையா? ஏ முன்சாமி, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அண்ணே, என் இதயத்துல ஓட்ட விழுந்துருச்சுன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் கேக்குறாங்க. இவர் பெரிய மனசு பண்ணி உதவி பண்றேன்னு இருக்காரு. நீ ஒரு ஷூரிட்டி கழுத்து மட்டும் போட்டா போதும்னு என் இதயத்துல உள்ள ஓட்ட அடைஞ்சிரும். ஓட்ட அடைஞ்சிரும். லேட் பண்றியோ அவ்வளவு ஆழமா விழும் அடி. வந்துடா அண்ணே. இந்த கையால உன்னை சாவடி அடிக்கணும்னு எழுதி. உன்னை அடிக்கணும்னா உன்னை தொடணும், அது எனக்கு இஷ்டம் இல்ல. தேங்க்ஸ்ண்ணே. அப்ப நீங்க அடிக்கவே இல்லையாண்ணே? எதுக்கு அவசரப்படுற? நான் வந்துட்டேன்ல, இனி அடிலாம் அதிரடிதான். பணம் எங்கடா? பணமா? அது அண்ணா என்னாச்சுன்னா, நீங்க ஷூரிட்டி போட்ட பணத்தையும் அங்கங்க அடிச்ச பணத்தையும் சேர்த்து சென்னையில ஒரு கடை வைக்கலான்னு வந்தேங்கண்ணா. அதுக்கு காசு பத்தல. இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் கிரிக்கெட் பெட்டிங் இல்லையா, அதனால ஒரு வீடை எடுத்து என்ன மாதிரி ஒரு 10 ஏத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த பொறுக்கி பசங்க அடிச்சு துரத்தி விட்டாங்கண்ணா. இப்ப சர்வமும் நாசமாகி சர்வர் ஆயிட்டாங்கண்ணா. இந்த வீட்டை எனக்கு காட்டுமா? காட்டிட்டா மட்டும் இப்ப என்ன பண்ண போற? அவங்களை அடிக்க போறியா என்ன? அவங்க சாதாரண ரவுடிங்க கிடையாது, நார்த் மெட்ராஸ். இந்த வீடு என்னது? என் பர்மிஷன் இல்லாம எவனாவது இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா அப்ப மாதிரி நெருங்கி போயிடுவீங்க. உனக்கும் தான். நான் என்னையும் சேர்த்துக்கிட்டு தாங்கண்ணா சொன்னேன். இப்ப புரிஞ்சுதாடா விளக்கண்ண வெங்காய பசங்களா? அவரு பவர் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. இதுக்கு மேல அவர்கிட்ட வம்பு பண்ணா கைமா பண்ணிடுவாரு. கைமா. பாவி, நாளைக்கு ரிலீஸ் ஆக போறேன். எந்த கேனப்பாயிலும் இப்படி பண்ண மாட்டான்டா. அடப்பாவி, மறுபடியும் சொதப்பிட்டனா? சரி வா. சரி வாங்க. டேய், இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாதடா. ஏன்னா சோப்புக்கு இப்ப இந்த சப்ப போலீஸ் நினைச்சு எங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்ய. என்ன செய்யணும்? ஒரு புது சோப்பை கொடுத்து அனுப்பி குளிக்கணும். வணக்கண்ணா. மாலையும் சின்னது, மரியாதையும் சின்னது. எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அதுக்கு பணம் வேணும். நான் ஜிகேவை பார்க்கணும். அண்ணா, நாளைக்கு ஜிகே அண்ணா வீட்டுல பாத்தேன். எதுக்காக அடிச்ச தெரியுமா? அந்த ஜிகேவை ஜிகே அண்ணன்னு சொன்னதுக்கு. சொன்னது அவன் தானே. ஏன் ஒன்னு அடிக்க கூடாதா? ஆஃப்டர் ஆல் அந்த ஜிகே முன்னாடி ஒரு சப்ப பையன்டா. அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் எல்லாம் சொல்லி கொடுத்தது நான் தான். ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் வச்சானா? இன்விடேஷன் இல்லன்னா நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. பெண்ணாடு பெரியசாமி அண்ணனுக்கு இந்த ஜிகேவோட பணிவான வணக்கம். அண்ணன், சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும். உங்க காலை பிடிச்சு கேட்டுக்க. எழுதிட்டியா?
காலை பிடிச்சா போய் தானே ஆகணும். ஏய் நில்லு, அண்ணன் வந்திருக்கேன்னு ஜிகே கிட்ட சொல்லு. போ. ஏய் என்னடா முறைக்கிற? போடா போடா. ஏய் கோவர்தன், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அதான்டா உன் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. இவன் ஜிகேயோட சொந்தக்காரன், அதனால பண்ற அலும்பெல்லாம் தாங்கிக்க வேண்டியது இருக்கு. Hey brother, welcome. மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டுருக்க மாட்டேன் பிரதர். அப்படியா? முதல்ல வந்தது நானு. அந்த ஜிகே ராஸ்கலுக்கு நான் கண்ணுல படல, அவன் பட்டுட்டான். நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்கல்ல, அதான் தெரியாம போயிருக்கோம். உள்ளவங்க இல்லன்னு அனாவசியமா பேசினா பார்சல் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. நீ என்கிட்ட வேலை செய்ய வேண்டியதில்ல பிரதர், என் கூட சேர்ந்து இருந்தா போதும். என் பேச்ச கேளு. நான் பணத்தோட பேச்ச மட்டும்தான் கேட்பேன். நாம பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். வேலையோட ரிஸ்க பொறுத்து பங்கும் அதிகமாகும். நீ என் கூட இருந்தா சிட்டில பெரியனாவுக்கு அப்புறம் நாம தான் கிங்கா இருப்போம். கிங்குனா அது ஒருத்தன் தான். ஒரு வரை கூட ரெண்டு கத்தி இருக்க முடியாது. இது நம்ம பாட்டம் சொன்னது. நீ சொன்னது உண்மைதான் பிரதர். சிட்டில பெரியனாவை பகைச்சுக்கிட்டு யாரும் உயிரோட இருக்க முடியாது. நான் பகவான் கிட்ட மோத தயங்குறதுக்கு காரணம் அதான். பகவானுக்கு பலமா பெரியண்ணா இருக்காரு. பகவானை பகைச்சுக்கிறது அந்த பெரியண்ணாவை பகைச்சுக்கிற மாதிரி. பெரியண்ணாவுக்கு சிட்டில 25 வருஷம் வரலாறு இருக்கு. அவர் என்ட்ரி ஆனதே 4 மர்டரோட தான். அதுக்கப்புறம் ஒரு தனி சாம்ராஜ்யமே உருவாக்கிட்டாரு. அவர் கும்பல்ல நந்தா, பகவான், முத்துப்பாண்டி இவங்க 3 பேரும் ஃபேமஸ். கொலை கொள்ள கட்ட பஞ்சாயத்துன்னு காசு சம்பாதிச்சுட்டு அரசியல குதிச்சாரு. தான் நல்லவன் ஆயிட்டோன்னு மக்கள் நம்பணுன்றதுக்காக அந்த 3 பேர்கிட்டயும் தொடர்பு இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஆனா எப்ப கொலை பண்றதா இருந்தாலும் அந்த 3 பேரை வச்சுதான் பண்ணுவார். சமீபத்துல நந்தா தனியா ரவுடிசம் பண்ண போயிட்டான்னு வார்னிங் கூட கொடுக்காம அவனை போட்டு தள்ள ஏற்பாடு பண்ணிட்டாரு. நந்தா இப்ப தலைமறைவா இருக்கான். ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் முடியலையா? என்ன பாட்டிக்கு கூப்பிட்டுட்டு ஏதோ பெரிய என்ன மாருதி வேன் பகவான் டார்ச்சர் பண்றிய. நீ எப்பவுமே டென்ஷன்ல இருக்க, என்னைக்கு டென்ஷன் பண்ண பாக்குறிய? இப்படி டென்ஷன்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டியது, அப்புறம் பிபி சுகர் ஏறி போய் டாக்டர் கிட்ட கொட்டி கொடுக்க வேண்டியது, இது தேவையா? அதுக்கு இல்ல பிரதர். சிட்டில எனக்கு மரியாதை வரணும்னா அட்லீஸ்ட் அந்த முத்துப்பாண்டியாவது நான் தூக்கி ஆகணும். பெரிய நான் முத்துப்பாண்டிக்காக ரியாக்ட் ஆக கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு 50 லட்சத்தை கொடு, மேட்டரை முடிக்கிறேன். 50 லட்சம் தானே? கொடுத்துடுறேன். முதல்ல விஷயத்தை சொல்லு. முதல்ல பார்ட்டியை என்ஜாய் பண்ணணும். நான் எப்பறம் இவ்வளவு அழகா இருக்கேன்? என் அழக பார்த்து எனக்கே ஒரு மாதிரி. ஒலிம்பிக்ஸ்ல அழகான ஆணை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடத்துறாங்கன்னா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பேன்டா. யா ஏன்டா தெரு தெருன்னு முழிக்கிறீங்க? இந்த ஏரியால என்ன விட அழகா எவனது? அங்க பாருங்க. லெட்ஸ் என்ஜாய் தி பார்ட்டி. அடிங்க. டேய், அவ வேணா அழகா இருக்கலாம், ஆனா என்ன விட அழகா? என்ன பெரிய சாமி, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஜெயில் சாப்பாடு செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏய், அண்ணனுக்கு சரக்கு கொடுங்கடா. எனக்கு ரெஸ்பெக்ட் தான் வேணும். ஏய், அண்ணன் ஏதோ புது பிராண்ட் கேக்குறாரு போல இருக்கு, கொடுங்க. நீவா பிரதர்? இல்ல, என் பேரு பெரியசாமி from கம்பம். இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? யாரா இருந்தாலும் அறிமுகப்படுத்திக்கும் போது பேரை சொல்றது வழக்கம் தானே. எனக்கு புது ஆளுங்க யாரும் தேவையில்லை. இப்ப ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எவனாவது டிக்கெட் வாங்கட்டும், அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன். என்ன? என் கூட அறிமுகமாகணும்னா யாராவது சாகணுமா? அடிக்கிற சிரிச்சதா? நீ அவனாடுறா. அண்ணா, மேடம் உங்களை கூப்பிடுறாங்கண்ணா. மேல மாடியில இருக்காங்க. யார் அது மாடியில இருக்கிற மேடம்? மெதுவா பேசுங்கண்ணா. மேடம் ஜிகே சாரோட பார்ட்னர் பார்த்த சாரதியோட பொண்ணு. அவரு இப்ப இல்ல, மேல போயிட்டாரு. மேல என்ன டிக்கெட் வாங்கிட்டாருண்ணா. அண்ணா, ஜிகே சார் மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அதனால அவங்களை கொஞ்சம் ரெஸ்பெக்டாவே பாத்துப்பாரு. நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா நடந்துக்கோங்கண்ணா. அண்ணா அப்படி பாக்காதீங்கண்ணா. ஏதோ என் மனசுல பட்டதா சொல்லனா. நீங்க ஒண்ணும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. நீங்க போங்கண்ணா.
நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. அதனாலதான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னது புரியலையே. ரொம்ப அழகா இருந்தா அப்ரோச்சும் கம்மியா தான். எனக்கு சிகரெட்டையும் சிகரெட் பிடிக்கிறவங்களையும் பிடிக்காது. அப்ப தள்ளி போய் நில்லு. உன் மேனஸ் எனக்கு பிடிக்கல. உனக்கு மட்டும் இல்ல, என் மேனர்ஸ் எனக்கே பிடிக்காது. அதான் நைட் ஆனா சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்த ஊர் இது? மதுரை. நீ மதுரைக்கார மாதிரி எனக்கு தெரியலையே. மதுரைக்காரனுங்கன்னா குஞ்சம் மாதிரி மீச மட்டும் வச்சிருக்க மாட்டானுங்க, என்ன மாதிரி ஸ்டைலாவும் இருப்பானுங்க. அப்ப சிட்டிக்கு எதுக்கு வந்த? வேற எதுக்கு வருவாங்க? பணத்தை சம்பாதிக்கத்தான். பணத்துக்காக எது வேணாலும் செய்வியா? எனக்கு சரின்னு போட்டா எதையும் செய்வேன். நீ மதுரைக்காரன்ல, அதான் ரொம்ப திமிரா இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடி பிடிக்கலன்னு சொன்ன. நான் அப்படிதான் ஈஸியா ஒப்பீனியனை மாத்திக்குவேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பொண்ணுங்க ரெண்டு டைப், ஒன்னு சாக்லேட், இன்னொன்னு புல்லட். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அப்படின்னா என்ன புல்லட்டா? அட நீ சாக்லேட் மட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ அழகா இல்லைன்னு போய் தான் சொன்ன. நிஜமாவே நீ ஹேண்ட்ஸம் தான். தேங்க்ஸ். இந்த வார ராசி பலன்ல ஒரு அழகான பொண்ணை சந்திப்பேன்னு போட்டிருந்துச்சு. நீ கொஞ்சம் விட்டீன்னா அவளை போய் பார்த்துட்டு வந்துடுற. நான் இன்னும் போலான்னு சொல்லலையே. நீ வர சொன்னதுனால வரல, மேட்ரு என்னன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? என்ன தெரிஞ்சது? அழகும் அறிவும் சேர்ந்திருந்தா அது ரொம்ப ஆபத்தா.